ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க பேரு. நாம இந்த வில்ல பார்க்க போறது ஜாஸ்பர் அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். ஸோ 2022லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் இந்த ஜாஸ்பர். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, மிஸ்டர் ஜே அப்படின்னு சொல்லப்படுற ஜாஸ்பருங்கிற கதாபாத்திரம் ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஆனால் இப்போ அவரோட வாழ்க்கை ரொம்ப குடிகாரனாகவும் ரொம்ப லோன்லியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவரோட வீட்டுக்கு புதுசாக குடி வரக்கூடிய ஒரு யங் பேங்க் எம்ப்ளாயி தான் ஹரிஷ். ஸோ இவரோட குடும்பத்தோட தான் வராரு. இவரோட மனைவி, இவரோட பசங்கன்னு சொல்லி மொத்தம் 3 பேர் இவரோட வீட்டுக்கு குடி வராங்க, பக்கத்து வீட்டுக்கு. ஹரிஸ் பேங்க்ல மேனேஜரா சேர்ந்த கொஞ்ச நாள்லயே வின்சன் அப்படிங்கிற ஒரு டீம் பெரிய மணி லாண்டரிங் பண்ண சொல்லி வற்புறுத்துறாங்க. ஆனா நம்ம ஹரிஸ்க்கு இதை பண்ணதுக்கு விருப்பமே இல்லை. ஒரு கட்டத்துல ஹரிஸை தூக்கிட்டு போக, ஸோ இந்த மிஸ்டர் ஜேன்னு சொல்லப்படுற நம்ம ஜாஸ்பர் இந்த பையனுக்காக பார்த்தீங்கன்னா இறங்கி அவங்கள தேடி கண்டுபிடிக்க போறாரு. யார் இந்த ஜாஸ்பர், எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஹரிஷ்காக இவ்வளோ அக்கறைப்படுறாரு, ஜாஸ்பருக்கும் ஹரிஸ்க்கும் என்ன உறவு, ஸோ இப்போ ஹரிஸை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஜாஸ்பர் எந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாரு, கடைசியாக கண்டுபிடிச்சாராங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையுமா இருக்கு. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாவை எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி ஜான் விக் மாதிரியான ஒரு படங்களை இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரியான படங்கள்லாம் தமிழில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த படம்லாம் எடுக்க நினச்சிருக்கிறாங்க. பட் அந்த படத்துக்கு ஈக்குவலாக இல்லை, பக்கத்தில் கூட வர முடியாத அளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக இந்த ஜாஸ்பர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி பில்டப்லாம் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எஃபெக்டிவான சீன்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்பப்போ போனாலுமே ஜாஸ்பர் யார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கதை சொன்னாலுமே அந்த கதையுமே எஃபெக்டிவான ஒரு போர்ஷனாக இல்லை. ஸோ அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய வீக்னஸாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட மிடில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜாஸ்பருக்கும் ஹரிஷுக்கும் என்ன தொடர்பு, ஹரிஷ் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க பாருங்க. அந்த போர்ஷன் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆன ஒரு பிடிச்ச சீன் அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யா வரக்கூடிய சீன் தான். ஸோ ஜாஸ்பரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு சின்ன போர்ஷனில் போவாங்க. அவங்க போகிற அந்த சின்ன போர்ஷன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. மற்ற எந்த இடங்கள்லையுமே அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோ பார்க்க முடியல. இந்த மாதிரியான படங்களுக்கு ஆக்ஷன் கொரியோகிராஃபி தான் ஒரு பெரிய பக்கபலமாக இருந்திருக்கணும். பட் அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லாதனால பார்க்கறதுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் வந்திருக்கு. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள் தான், பெருசாக அடல் கண்ணர்லாம் கிடையாது.